அதுக்கப்புறம் வந்து காலையில் எந்திரிச்சோடனே வெயில் தான் பார்க்க முடியும். மணி ஒரு 6:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே அவ்வளோ வெயிலாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டு டிஃபன் வந்து இன்றைக்கி செய்யணுன்றதுனால சின்ன பாத்திரத்துல தான் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பாடு செஞ்சுட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். பால் வந்து நைட்டு காய்ச்சின பால் இருந்தது. அது மட்டும் அப்படியே எடுத்து பாத்திரத்துல வச்சு சூடு பண்ணிட்டேன். 2 பேருக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சிருக்கேன். 2 வாங்கிட்டு வந்தேன். அதில் 1 அவிச்சிட்டேன். ரொம்ப பெருசாவே இருந்தது. 1 வச்சுட்டு மிச்சம் இருந்ததையும் வந்து போட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 அன் ஆச்சும் எங்களுக்கு காஃபி டைம் இருக்கும். காலையில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று உட்காந்துருவோம். 6:30 மணிக்குள்ளே வந்து காஃபி குடிச்சிருவோம். 6:30 மணிக்கு மேலே இருந்ததுன்னா டைம் ஆகிடுச்சுன்னு வேணால் குடிக்க மாட்டாங்க. அவங்களும் கிளம்பிடுவாங்க. இல்லைன்னா விடியற்காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிடுவோம். ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்து ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்போம். அந்த டைமில் வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். எதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம். எங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்போம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே பழகிடுச்சு. இன்றைக்கி வந்து நித்தி எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கும் வந்து சேர்த்து காஃபி போட்டு பால் வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன். ஜூஸும் வந்து போட்டு வச்சுட்டேன். எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. டிஃபனும் செஞ்சுட்டேன். சாப்பாடும் செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அவங்க எந்திரிச்சு கிளம்பி சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. தேங்க்யூ.